திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள் என்று இயேசு வர்ணிக்கிறார். செடியான இயேசுவோடு கொடியாக இணைந்த வாழ்வுதான் நித்திய நிரந்தர வாழ்வு. செடியே, திராட்சை செடியே, கொடியாக இணைந்து விட்டே, உம்மடிதா என் வாழ்வு, மகிழ்ச்சிதா என் உயர்வு, தகப்பன் மடிதா என் வாழ்வு, மகிழ்ச்சிதா என் உயர்வு. செடியே, திராட்சை செடியே, கொடியாக இணைந்து விட்டே, கொடியாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே யாவருக்கும் என் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலே ஆயிரமாவது நாளை நாம் தாண்டி செல்லப் போகிறோம். இந்த 1000வது நாளை தாண்டுகிற பொழுது பெருங்கூட்ட மக்கள் வந்து இணைவார்கள் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் ஒரு சிறிய குழுதான் வந்திருக்கிறது. ஆகையால் ஆரம்ப காலம் நினைவுக்கு வருகிறது. நாம் சொன்னபடியாகவே ஜெபிப்பதற்கு தேவையானது மினிமம் 2 people, 2 பேர் அல்லது 3 பேர் கிராமத்திலே கூடும் பொழுது நடுவே இருப்பேன்னு சொன்ன ஆண்டவர் 2 பேர் கூடினால் கூட அவர் நடுவே அவர் வந்து நிலை கொள்வார் என்பது சந்தேகம் இல்லாத ஒரு காரியம். ஆகையால் இந்த ஊழியம் 1000 நாட்கள் நடந்திருக்கிறது. அநேகர் இந்த ஊழியத்தை மற்ற ஊழியத்தோடு இணைந்து பார்க்கும் பொழுது இதில் ஒரு வித்தியாசத்தை யாரும் காணவில்லை. இது ஒரு ஊழியம், டைம் கிடைத்தால் போவோம், இல்லைன்னா போக வேண்டாம் என்று நினைக்கலாம். ஆனால் நம்மை பொறுத்தவரை இந்த ஊழியம் ஒரு சிறந்த ஊழியம், ஜெப ஊழியம். ஜெபிப்பதுதான் முக்கியமான ஒரு காரியம். ஆகையால் இந்த ஊழியத்திலே இணைகிறவர்கள் ஜெப வாஞ்சியோடு கூட இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் இணைவார்கள். நாளிலே கூட விசேஷமான ஒரு செய்தியாளரை கூப்பிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் வந்து கிட்டத்தட்ட 6:45 மணிக்கு தான் செய்தி கொடுப்பார்கள். முன்பதாக வந்த நாம் யாவருமாக இணைந்து ஒருத்தருக்காக ஜெபிக்கப் போகிறோம். வழக்கப்படியாக இந்த ஜெபத்தை நடத்தப் போகிறோம். இந்த நாளிலே கூட வித்தியாசமாய் அமையும்படியாக நம்ம ஜெபிப்போம். ஜெபிக்கிற காரியங்கள் கேட்கப்படுகிறது என்பதற்கு அநேக சாட்சிகள் உண்டு. அநேக சாட்சிகள் வந்து கூறுகிறார்கள். சில பேர் ஃபோன் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஊழியத்திலே ஈடுபடுவது நிமித்தமாக அவரவர் குடும்பத்திலே அற்புதம் நிகழ்ந்தது என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதை உணராத மக்கள் இருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் ஒருவேளை இந்த ஊழியத்தை 10 ஊழியத்தை போல் 11 ஊழியம் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இது வித்தியாசமான ஊழியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையால் தான் 1000 நாட்களை கடந்து வந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஊழியம் இன்னும் பெரிதாகிக் கொண்டிருக்கும்படியாகவும் அநேகர் வந்து இணையும்படியாகவும் நாம் ஜெபிப்போம். வந்திருக்கிற சொற்ப மக்களாக இருந்தாலும் கூட 7 குடும்பமாக இருந்தாலும் கூட 7 பேருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், அவர்களை வரவேற்கிறோம். வந்து எங்களோடு கூட இணைந்து இந்த ஊழியத்திலே பங்கு பெறுங்கள். கர்த்தர் கட்டாயமாக இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அதே விதமாக இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற எல்லோரையும் ஆசீர்வதிப்பார், சந்தேகம் இல்லை. நம்பிக்கையோடு கூட இந்த வேளை கூட சகோதரி சகாய்மேரி அவர்கள், டாக்டர் சகாய்மேரி அவர்கள் ஜெபித்து ஊழியத்தை ஆரம்பித்து வைப்பார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஆண்டவரே,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா, இந்த ஜெப கூட்டத்திலே இணைந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த 1000வது நாள் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்பா. அன்பின் வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்பா. சார் பேசினாங்க இயேசு சுவாமி, இருதயத்தில் உள்ள எத்தனையோ சந்தோஷங்கள் துக்கங்கள் எல்லாம் மாறி மாறி வார்த்தையில வந்தது. கர்த்தர் முன்குறித்த ஊழியம், அதை கர்த்தர் எவ்விதமாய் நடத்தணுமோ அதை யார்கிட்ட கொடுக்கணுமோ அப்படிதான் கொடுத்து அருமையா நடத்தி வருகிறார். நேர்த்தியாய் நடப்பெற்றுகிற இந்த ஊழியத்திற்காக உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாட்களில 5 நாள் 10 நாள் 100 நாள் சேர்ந்து வாழ்ந்தால் கூட அது கொண்டாட்டமாக கொண்டாடுகிற இந்த உலகத்திலே அப்பா 1000 நாட்கள் நாங்கள் கூடி தகப்பனே இந்த நேரத்துல உண்மை நோக்கி நாங்கள் பார்த்த நாட்கள் 1000 என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே அது எங்களுக்கு மிக பிரமிப்பாக இருக்கிறது அப்பா. ஆண்டவரே எத்தனை நேர்த்தியாக சாரையும் மேடமையும் நீங்க இதுல பிரயோஜனப்படுத்தி இருக்கீங்கப்பா. ஒவ்வொரு முறையும் ஸ்லைடு தயாரிப்பதிலிருந்து லிங்க் அனுப்புவதிலிருந்து ஒருத்தரை ஒருத்தர் கான்டாக்ட் பண்றதுல இருந்து எவ்வளவோ காரியங்கள் இயேசு சுவாமி, அதற்கெல்லாம் சாருக்கும் மேடமுக்கும் பலன் கொடுத்தீரே உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர்களை கைகளை கொண்டு நினைவுகளை கொண்டு செயல்களை கொண்டு ஆண்டவரே உமது நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக மாத்திரமே அவர்கள் தங்களை அர்ப்பணித்து இந்த காரியங்களை எல்லாம் செய்தாங்கப்பா. அடியார்களையும் கூட இதில் இணைக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினீர். நன்றி இயேசு சுவாமி. இன்றைக்கு நாம 1000வது நாளாக ஒன்று கூடி நம்முடைய தேவனுடைய சந்நிதியிலே நாம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே இந்த 1 மணி நேரமும் ஒரு சாதாரண நேரமா இல்லாம தேவனுடைய சந்நிதியை அனுபவிக்கிற நேரமாக ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் பெறும் நேரமாக அது இருக்க போவதற்காக ஸ்தோத்திரம். வேதாகம் சொல்லுகிறதப்பா, 2 பேர் பூமியிலே எதை குறித்தாயிலும் ஒரு மனப்பட்டு கேட்டுக்கொண்டால் அது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினாலே அவர்களுக்கு ஆகும் என்று மத்தேயு 18:19 சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. நாங்கள் அனைவரும் ஒருமித்து தகப்பனே ஒருவர் ஒருவருக்காக ஜெபிக்கும் பொழுதும் ஆண்டவரே மற்ற காரியங்களுக்காக பிறந்த நாட்களுக்காக ஜெபிக்கும் பொழுதும் கர்த்தாவே உமது கிருபை எங்கள் மீது இறங்கட்டும். எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும் ஒரு மனப்பாட்டை கொடுங்கப்பா. கொடுங்க இயேசு சுவாமி, கொடுங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே இந்த ஆரம்ப ஜெபத்திலே இயேசு சுவாமி நாங்கள் கேட்டுக்கொள்கிறபடி ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவனுடைய கிருபை அளவில்லாமல் எங்கள் நிரப்பட்டும். அழகான வழி நடத்துதலை நாங்கள் புரிந்து கொள்ளட்டும். தகப்பனே ஏற்ற நேரத்திலே அந்த ஆண்டவரை இன்னைக்காக அழைக்கப்பட்டுள்ள விசேஷமான செய்தியை கொடுக்கிற உமது தேவ மகனை ஆண்டவரை கரெக்டான நேரத்துல இணைத்து கொண்டு வாங்க. அவர்கள் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு தேவ செய்தி கிடைக்கும்படியா கிருபை பாராட்டுங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே இதில் இணைந்துள்ள ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இணைந்த ஒருவர் மற்றொருவருக்காக ஜெபிக்க போறோம்ப்பா. ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை ஜெபத்தினால பாரத்தினால நிரப்புங்க. சார் சொன்னாங்க இது ஜெப ஊழியம். நாட் எவ்ரிபடி கேன் டேக் பார்ட். எஸ் லார்ட், இட் இஸ் வெரி வெரி ட்ரூ. ஜெபிப்பதற்காக நீங்க சொன்னீங்களேப்பா, உமது சீஷர்களை கூட நீங்க சொன்னீங்கப்பா 1 மணி நேரம் என்னோடு கூட விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று. ஆண்டவரே அந்த பாரம் எங்களை நிரப்பட்டும் என்று ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தோடு மட்டும் இங்கிருந்து போகணும். இயேசு சுவாமி இந்த 1000 நாட்கள் ஜெபத்திலே நாங்கள் பெற்ற ஒவ்வொரு நன்மையும் துதிக்கும்படியான கிருபையும் எங்களுக்கு கொடுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உமது பரிசுத்த கிருபை அளவில்லாமல் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், இணைந்துள்ள ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நன்றி. ஆமென். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். இந்த கூட சகோதரி டாக்டர் பூர்ணிமா ஜாஷ்வா அவர்கள் நாளை வந்து பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அவங்களுக்காக சகோதரி ஹேமாராஜ் கொண்டாடுவாங்க. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆவியான அன்பு தகப்பனே, நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு மகளுடைய வாழ்க்கையில ஒரு ஆண்டை நீங்க கூட்டி கொடுத்தீங்களே, அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஊழியக்கார குடும்பத்துல உங்களுடைய பிள்ளையை நீர் இணைத்த அந்த அன்பிற்காய்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே டாக்டர் ஷேரனுக்காய் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அவர்கள் இருக்கிற அந்த தேசத்துல உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரை நீங்க உயர்த்தும்படியாக ஆண்டவரே அவங்க செய்கிற அந்த மருத்துவ பணியில தேவ கரம் எப்பொழுதும் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவனாகிய கர்த்தர் தாமே
தாமே ஆண்டவரே சிஸ்டர் ஷேரனுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவங்களை தேடி வருகிற ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கும் ஆண்டவரே தேவ அன்போடு உம்முடைய பிள்ளை செய்கிற அந்த ஊழியத்துல என் தேவ கரம் வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். மகளுடைய அன்பு துணைவருக்காக நாங்கள் உம்முடைய கரத்துல வருகிறோம் ஐயா. ஆண்டவரே ஜாஷுவாவை உம்முடைய கரங்கள்ல அர்ப்பணிக்கிறோம் ஐயா. அந்த டாக்டர் ஜாஷுவா உங்களுக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்கட்டும். அவங்களுடைய ஸ்டடீஸை நீங்க பிளஸ் பண்ணுங்க. பிளஸ் பண்ணி ஆண்டவரே ஐயா நீங்க நல்ல வேலையை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பிள்ளைகள் விரும்பின காரியம் பிள்ளைகள் சுதந்திரிக்கும்படியாக, பிள்ளைகள் காத்திருக்கிற காரியத்துல பிள்ளைகளுக்கு வெற்றி உண்டாகும்படியாக என் தேவ கரம் பிள்ளையுடைய குடும்பத்தின் மீது அமரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. என் தேவனாகிய கர்த்தர் நீர் பிள்ளைகளை நினைத்தருளி ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வசனத்தின்படி தகப்பனே ஆண்டவரே சகாயமேரி சிஸ்டரும் ஆண்டவரே பிரதர் ஜெயச்சந்திரன் அவர்களும் ஆண்டவரே பிள்ளைகளை கண்டு நீடித்த நாட்களாய் சுகமாய் சுகித்திருக்க என் தேவன் கிருபை தரும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் நினைத்து அருளி ஆசீர்வதிப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இப்பொழுதும் சகோதரி ஜெபித்தது போல ஏற்ற வேளையில் ஆண்டவரே ஒரு குழந்தை செல்வத்தை உம்முடைய பிள்ளைகளை அணைத்து கொள்ளும்படியாக என் தேவ கரம் இந்த குடும்பத்தின் மீது அமரட்டும் ஆண்டவரே. டாக்டர் ஷேரன் மீதும் ஜாஷுவா மீதும் அமர்ந்திருந்து என் தேவ பிரசனம் உடைய பிள்ளைகளை ஆண்டவரை ஆசீர்வதித்தது என்று சொல்லி சுற்றிலும் உள்ள ஜனங்கள் ஆண்டவரை ஏகமாய் காணத்தக்கதாய் கர்த்த பெரிய காரியங்களை செய்ய உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். இந்த குடும்பம் முழுவதும் வேலை அடைத்து கொள்ளும்படியாக அவங்க இருக்கிற அந்த ஸ்காட்லாந்து தேசத்துல உடைய பிள்ளைகளை தகப்பனே நீங்க சாட்சியாய் நிறுத்தி உடைய நாமத்தை உயர்த்த போவதற்காய் மக்கு நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்து என்னும் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக பிறந்த நாட்களை கண்டு உம்முடைய நாமத்தை உயர்த்த உதவி செய்வதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்டேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Happy birthday to you, Sharon. God bless you. Thank you, sir. Thank you, sister. Thank you so much. Thank you, everyone. தொடர்ந்து வெளிக்கூட சகோதரி Happy birthday. லாம் நவீன் அவர்கள் அவருடைய பிறந்தநாள் கொண்டாடுறாங்க இன்னைக்கு. டாக்டர் ஜெனி ஜோசனுடைய மகன் அவளுக்காக டாக்டர் சகாயம் தெரிவிக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 இயேசு சுவாமி. அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் பரம பிதாவே உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. தகப்பனே இந்த இனிய நாளிலே எங்களுடைய அன்பு பிள்ளை நவீன் அவர்களுக்கு நீர் அருளி இருக்கிற மற்றும் ஒரு வருஷத்திற்காக பிறந்த நாளுக்காக உம்மை மனமாற ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவர் கடந்த நாட்களில் எல்லாம் அவங்களை அன்போடு தாங்கி வழிநடத்தி பாதுகாத்த உம்முடைய அளவற்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்பு பிள்ளை நவீன் தனது வேலையில ரொம்ப பொறுப்போட உழைப்போட ஆண்டவரே செயல்பட்டு வருகிறாரப்பா. அவருடைய கண்ணீர் உழைப்பை ஆசீர்வதிங்க. அதே நேரத்துல இயேசு சுவாமி அந்த வேலை பழு அந்த ஸ்ட்ரெஸ் எதுவும் அவருடைய சரீரத்தையோ மனதையோ ஆவிக்குரிய வாழ்க்கையை அழுத்தி விடாதபடி கர்த்தாவே நீர் காத்து கொள்ளுங்கப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரேப்பா. அந்த வாக்கின் படி இயேசு சுவாமி அவருடைய பரபரப்பான அந்த பிஸியான வாழ்க்கைக்கு மத்தியில உம்முடைய சமாதானத்தை உம்முடைய இளைப்பாறுதலையும் அன்பு பிள்ளைக்கு தாருங்கப்பா. வேலைக்கான நேரம், குடும்பத்திற்கான நேரம், உமக்கான நேரம் ஆகியவற்றை ஞானத்தோடு ஆண்டவரே அதை சமநிலைப்படுத்தி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை செவ்வனே நடத்த கிருபை செய்யுங்க இயேசு சுவாமி. குறிப்பாக இயேசு சுவாமி அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை புதுப்பித்தருளுங்கப்பா. அவர்களுடைய உள்ளத்திலே தகப்பனே உண்மை இன்னும் அதிகமாக தேடும் தாகத்தையும் வேதத்தை வாசிக்கவும் ஜெபிக்கவும் ஆலய ஆராதனைகள்ல இயேசு சுவாமி சபையின் ஊழியங்கள்ல மகிழ்ச்சியோட பங்கு பெறவும் இருதயத்தை தூண்டுங்கப்பா. அவருடைய அன்பு தாயாருடைய இருதயத்தில் இருக்கிற ஆசையும் அதுதானே அப்பா. ஆண்டவரே இன்னும் அம்மா தன்னுடைய தாய் எவ்வளவாய் வாஞ்சிக்கிறார்கள் அப்பா. வேற ஒன்னும் கேட்கல இயேசு சுவாமி. ஆண்டவரே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, அப்பொழுது மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அதைத்தான் இந்த அன்பு தாயாரும் கேட்கிறாங்கப்பா. ஆண்டவரே தன்னுடைய மகன் உம்மோடு இன்னும் நெருங்கி நடக்கும், சபையின் ஐக்கியத்திலும் தேவ ஊழியத்திலும் பங்கு பெறவும் விரும்புகிற அந்த தாயின் ஜெபத்தை கர்த்தாவே உமது சித்தத்தின்படி நிறைவேற்றும் அப்பா. நானும் என் வீட்டாருமே வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற வாக்கு தத்தம் அன்பு பிள்ளை நவீனின் குடும்பத்துல நிறைவேறட்டும். அன்பு மனைவி ரோஷினி ஆசீர்வதிங்க, குடும்பத்தை நடத்திருக்கிற ஞானத்தையும் பலத்தையும் தைரியத்தையும் கொடுங்க.
நவீனுக்கு ரோஷினிக்கு இடையிலான அன்பை புரிந்து கொள்ளுதலோ நாளுக்கு நாள் பெருகட்டும். ஒருவருக்காக துணையாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. அருமையான பிள்ளை லாம்வெல் ரோஹனுக்காக ஜெபிக்கிறோம். 8ஆம் வகுப்புல படிக்கிற அந்த பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை, நல்ல நினைவாற்றலையும் ஒழுக்கத்தையும் ஆண்டவரே நல்ல நண்பர்களையும் கொடுங்கப்பா. அடலசன்ட் ஏஜ்ல இருக்கிறான் இயேசு சுவாமி. கர்த்தர் தாமே உமது வசனத்தின்படி பிள்ளையை வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே அன்பு பிள்ளை நவீனுடைய வேலை, தொழில், எதிர்காலம் எல்லாத்தையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர் உழைப்புக்கு ஏற்ற பலனை கொடுங்க. எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்திலும் ஆண்டவரே நீரே முன் சென்று சரியான பாதையை திறந்தெழுதுங்கப்பா. இந்த புதிய ஆண்டிலே அவர் நல்ல ஆரோக்கியம், மனசமாதானம், தொழில உயர்வு, குடும்பத்துல மகிழ்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி, நீண்ட ஆயுளை கொடுங்கப்பா. வாழ்க்கை வெறும் பிஸி லைஃபா இல்லாமப்பா, பிளஸட் லைஃபா இருக்கட்டும்ப்பா. வெறும் சக்சஸ்ஃபுல் லைஃபா இல்லாம ஆண்டவரே காட் சென்டர் லைஃபா மாறட்டும் அப்பா. நவீன் எங்கு சென்றாலும் அது பிரசன்னம் நவீனுக்கு முன்பாக செல்லட்டும். கையிட்டு செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய ஆசீர்வாதம் விளங்கட்டும். மற்றவர்கள் இவர்கள் மூலமாக கர்த்தருடைய அன்பை காணட்டும் அப்பா. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற வாக்குத்தத்தத்தின்படி அன்பு பிள்ளை நவீனின் புதிய இந்த வருஷத்திலே நாங்கள் ஆசீர்வாதமாக பிள்ளையை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பனே, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை புதிய ஆண்டிலே அதிகமா இருக்கட்டும். தேவனோடு இன்னும் நெருங்கி நடக்கும் ஆண்டாகவும் இருக்கட்டும். தகப்பனே, பிள்ளையை இன்னுமாக நாங்கள் குழுவாக இணைந்து வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜெபத்தை எல்லாம் ஏறெடுக்கிறோம். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். நீ வர மீட்டிங்ல திடீர்னு மீட்டிங் ஆயிடுச்சு அவனுக்கு. அது இல்லைன்னா வந்திருப்பான். ரெடியா வரமான்னா மீட்டிங்ல இருக்கமான்ட்டான். மேலதான் இருக்கான். தேங்க்யூ. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே. பள்ளத்தாக்கிலே அவளிலே சாரோனிலே ஓரோஜா, பள்ளத்தாக்கிலே அவளிலே சாரோனிலே ஓரோஜா. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே. வாலிப நாட்களிலே என்னை படைத்தவரை நினைத்தேன். வாலிப நாட்களிலே என்னை படைத்தவரை நினைத்தேன். ஏற்றிய தீபத்தால் இதயமே நிறைந்தது இயேசுவின் அன்பினாலே. ஏற்றிய தீபத்தால் இதயமே நிறைந்தது இயேசுவின் அன்பினாலே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே. உலக மேன்மையாவும் நஷ்டமாய் எண்ணிடுவே, உலக மேன்மையாவும் நஷ்டமாய் எண்ணிடுவே. சிலுவை சுமப்பதை லாபமாய் நினைத்து சாத்தானை முறியடிப்பேன். சிலுவை சுமப்பதை லாபமாய் நினைத்து சாத்தானை முறியடிப்பேன். ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே.
சிற்றின்ப கவர்ச்சிகளை வெறுக்கும் ஒரு இதயம் தந்தீர். சிற்றின்ப கவர்ச்சிகளை வெறுக்கும் ஒரு இதயம் தந்தீர். துன்பத்தின் மிகுதியால் தோல்விகள் வந்தாலும் ஆவியில் மகிழ்ந்திடுவேன். துன்பத்தின் மிகுதியால் தோல்விகள் வந்தாலும் ஆவியில் மகிழ்ந்திடுவேன். ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. பலவித சோதனையை சந்தோஷமாய் நினைப்பே. பலவித சோதனையை சந்தோஷமாய் நினைப்பே. எண்ணங்கள் சீரையாக்கி இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தி விசுவாசத்தில் வளர்வே. எண்ணங்கள் சீரையாக்கி இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தி விசுவாசத்தில் வளர்வே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. இயேசுவின் நாமத்திலே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு. இயேசுவின் நாமத்திலே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு. அல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவே வாரும் என்றென்றும் உம்மில் வாழ. அல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவே வாரும் என்றென்றும் உம்மில் வாழ. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. பள்ளத்தாக்கிலே அவலீலி சாரோனிலே ஓ ரோஜா. பள்ளத்தாக்கிலே அவலீலி சாரோனிலே ஓ ரோஜா. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் வரை. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். பெச்சாரரே, பெச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராகிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆமென். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. சுசி பெப்பாஸ் அவர்கள் ஒரு டிராவல் பண்ணுறதுனால அவங்க ரெக்கார்டிங் பண்ணி அனுப்பிச்சாங்க. அதை ப்ளே பண்ணி பார்க்குறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். பேராசிரியர் எஸ்டி டேனியல் ஐயாவை
நன்றி சொல்கிறேன். அவர் நான் நேசிக்கிற அருமையான ஒரு மூத்த கனத்துக்குரிய ஒரு மனிதராகும். நம்முடைய ஆன்லைன் பிரேயர் குரூப் வழியாக ஆண்டவர் செய்து வருகிற மகத்துவமான காரியங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைக்கு நாம் நம்முடைய ஜெபக்குழுவிலே முக்கியமான நாள். நம்முடைய ஜெபக்குழுவிலே ஜெபத்தை ஆரம்பித்து 1000 நாட்கள் ஆகிறது. 1000 நாட்கள் என்பது மிக முக்கியமானது. ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருஷமாகவும் அது காணப்படும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையானுள்ளே, இந்த நாட்களிலே சுருக்கமாக தேவ செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 65 சங்கீதம் 2வது வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஒவ்வொரு பக்தர்களும் ஆண்டவரை புரிந்து கொண்ட அடிப்படையிலே அவரை பேர் சொல்லி அழைப்பார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுல் ஆண்டவரை கிருபையின் தேவன் என்று அழைக்கிறார். சங்கீதக்காரன் அங்கே ஜெபத்தை கேட்கிறவர் என்று அழைக்கிறார். அங்கே மோசே சொல்லும் பொழுது அவர் உண்மையாகவே உண்மையின் தேவன் என்று அழைக்கிறார். நெகேமியா எஸ்ராவை பார்க்கும்போது உடன்படிக்கையை காக்கிற தேவன் என்று அழைக்கிறார். ஆமோஸின் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அவர் நீதியின் தேவன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்க முடிகிறது. ஆகவே நம்முடைய ஆண்டவருக்கு ஏராளமான பேர் இருந்தாலும் பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை புரிந்து கொண்ட அடிப்படையிலே அவரை பெயர் சொல்லி அழைப்பார்கள். இந்த நாளிலே சங்கீதம் 65 சங்கீதம் 2வது வாக்கியம் சொல்கிறது, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அருமையானுள்ளே, 1000 நாட்களிலே நாம் பண்ணின எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். சில ஜெபங்களுக்கு ஆம் என்று கொடுத்திருக்கிறார், சில ஜெபங்களுக்கு இல்லை என்று மறுத்திருக்கிறார், சில ஜெபங்களுக்கு பொறுத்திரு என்று சொல்லி நம்மை பொறுமைக்குள் நடத்தி இருக்கிறார். இன்றைக்கு 4 வகையான ஜெபங்களை குறித்து திருமறையிலிருந்து சொல்ல விரும்புகிறேன். லூக்கா நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இது இந்த பகுதியானது 5ஆம் அதிகாரம் 1 நீங்கள் 11 வாக்கியங்களை வாசிப்பீர்கள் என்றால் அங்கே பேதுருவை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்த அந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இரவெல்லாம் மீன் பிடித்தான், ஒரு மீனும் அகப்படவில்லை. ஆனால் காலையிலே அவன் வலைகளை அலசி கொண்டிருக்கிறான். அப்பொழுதுதான் ஆண்டவராய் இயேசுவானவர் அந்த படகிலே ஏறுகிறார். படகை தள்ளி விடும்படி சொல்கிறார். படகில் இருந்து கொண்டு தனக்கு பின்னாலே வந்த திரளான ஜனங்களுக்கு பிரசங்கித்தார். அந்த பேதுருடைய படகு அவருக்கு ஒரு பிரசங்க பீடமாய் மாறிவிட்டது. என்ன பிரசங்கம் பண்ணினார்? லூக்கா அதை பதிவு செய்யவில்லை. பிரசங்கம் முடிந்தவுடனே பேதுருவை பார்த்து ஆழத்திலே கொண்டு போய் படகை கொண்டு போய் நீ ஆழத்திலே வலையை போடு என்றார். பேதுரு சொல்லுகிறான், இரவெல்லாம் நான் மீன் பிடித்தேன், ஒரு மீனும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி நான் போடுகிறேன் என்றார். பேதுரு இயற்கையாகவே பாரம்பரியமாகவே மீன் பிடிக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் தச்சு தொழிலை செய்கிறவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போட்டான். அங்கு வலைகள் கிழியத்தக்கதாக, படவுகள் அமழத்தக்கதாக மீன்கள் கிடைத்தது. இதை கண்டவுடனே பிரமித்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து ஒரு ஜெபம் அணுகிறார். அங்கே லூக்கா 5ஆம் அதிகாரம் 8 நான் வாசிக்கிறேன். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். இந்த ஜெபமானது ஒருவேளை மதியினமான முட்டாள்தனமான ஜெபம் என்று சொல்கிறேன். ஆங்கிலத்திலே ஃபூலிஷ் பிரேயர் என்று சொல்லலாம். அநேக சமயங்களிலே நானும் நீங்களும் கூட மதியினமான அந்த ஜெபத்தை பண்ணுவது உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை கண்ட அதிர்ச்சியிலே, பிரமிப்பிலே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னை விட்டு போய்விட வேண்டும் என்று. அற்புதம் செய்த ஆண்டவரை யாராவது போங்கள் என்று சொல்வார்களா? சொல்லவே மாட்டார்கள். ஒரு மகிமையான ஒரு ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில இடைபடுவதை காணும்போது என்னோடு கூட இரும் என்று சொல்வார்கள். ஆனால் இவன் சொல்கிற என்னை விட்டு போய்விடும் என்று. காரணம் என்ன? பிரமிப்பதினாலே அவன் அந்த வார்த்தையை சொன்னான் என்று சொல்லி திருமறையிலே வாசிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, அநேக சமயங்களிலே மதீனமான ஜெபத்தை நாம் பண்ணி விடுகிறோம்.
ஆண்டவரே, என்னுடைய மகன் திருமணம் முடிக்கும் வரையிலும் என்னை உயிரோடு வையும். இப்படி அநேகர் பண்ணுவது உண்டு. வேலையை தாரும், அது எந்த இடம் இருந்தாலும், அல்லது தண்ணி இல்லாத காடு இருந்தாலும் தாரும் என்று ஜெபித்து விடுகிறோம். அநேக சமயங்களிலே ஆண்டவர் வானத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம். ஆகவே நம்முடைய வார்த்தைகள் ஞானமாய் நிதானமாய் அது பயன்படுத்த வேண்டும். ஜெபம் என்பது ராஜாதி ராஜாவோடு நான் பேசுகிற ஒன்று. ஆனால் இவன் மதியீனமாக சொன்னான், முட்டாள்தனமாக சொன்னான், என்னை விட்டு போய்விடும் என்று. ஆண்டவர் போய்விட்டாரா? இல்லவே இல்லை. அவனை அழைக்கிறார். இதுவரையிலும் நீ மீன் பிடிக்கிறவனாயிருந்தாய், இன்று முதல் மனிதர்களை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன் என்று சொல்லி அவனை அழைத்தார். அவன் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை பின்பற்றினான். சகோதர சகோதரிகளே, உங்கள் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் என்பதை ஞானமாக மதிப்பீடு செய்ய அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது ஒரு ஜெபம் இருக்கிறது. அங்கே யாக்கோபு நிருபத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே 4ஆம் அதிகாரத்திலே அங்கே 3வது வாக்கியத்திலே அங்கே யாக்கோபு ஜெபத்தை குறித்து எழுதுகிறார். நம்முடைய ஜெபத்துக்கு ஏன் பதில் வரவில்லை? ஒன்று, நீங்கள் விண்ணப்பம் பண்ணவில்லை. இரண்டாவது, அவர் சொல்லுகிற காரியம் என்ன? 3வது வாக்கியத்திலே நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று நீங்கள் தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் என்று எழுதுகிறார். அப்படியானால் இங்கே தகாத விதமான ஒரு ஜெபம். முதலாவது ஜெபம் மதியீனமான ஜெபம். இரண்டாவது தகாத விதமான ஜெபம் என்ன? இச்சைகளை நிறைவேற்றுகிற ஒரு ஜெபம். ஒரு கணவன் மனைவி 2 பேரும் உட்கார்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையிலே கிரிக்கெட் விளையாடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த கணவன் இந்தியாவின் மேலே ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். அந்த பெண்மணியோ அவருடைய மனைவியோ பாகிஸ்தான் தான் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். 2 பேரும் அந்த விளையாட்டை பார்க்கும் பொழுது அது கடைசி விளையாட்டு நேரம். அது விளையாட்டு முடிந்தால் அங்க அந்த வேர்ல்டு கப் கிடைக்கும். ஆனா என்ன நடந்தது? மிகுந்த டென்ஷனான நேரம். உடனே கணவன் ஜெபித்தார், ஆண்டவரே, இந்தியா ஜெயித்தால் நான் ஒரு 1000 ரூபாய் தோத்திர காணிக்கை சபையிலே போட்டு விடுகிறேன் என்றார். உடனே அந்த பெண்மணி ஜெபித்தாள், ஆண்டவரே, பாகிஸ்தான் ஜெயித்தால் 2000 தந்து விடுகிறேன் என்று. ஆனால் அன்றைக்கு பாருங்கள், அந்த விளையாட்டு ஜெயத்தில் முடியவில்லை, டிராவிலே முடிந்தது. அருமையானவர்களே, பல சமயங்களிலே நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றுகிற, நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றுகிற, அல்லது நம்முடைய உணர்ச்சிகளை நிறைவேற்றுகிற அந்த ஜெபங்களை பண்ணுகிறோம். இந்த ஜெபமானது பதில் வராது என்று யாக்கோபு எழுதுகிறார். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இச்சைகளை நிறைவேற்றுகிற ஜெபங்களை பண்ணி கொண்டிருக்கிறீர்களா? அநேக சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையில இச்சை எது, நம்முடைய விருப்பம் எது, தேவ சித்தம் எது என்பதை புரிந்து கொள்ளாமல் போய்விடுகிறோம். ஆனால் தாவீது ஆலயம் கட்ட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம், அதை இச்சை என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஆண்டவர் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. சாலமோனை கட்டும்படியாக சாலமோனை அழைத்தார். அருமையானே, நம்முடைய டிசைர் என்பது வேறு, தேவ சித்தம் என்பது வேறு. நாம் எண்ணுகிற எண்ணங்கள், விருப்பங்கள், இச்சைகள் எல்லாம் ஆண்டவருடைய சித்தம் என்று இன்றைக்கு அநேக மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் இதை தகாத விதமான ஜெபம் என்று சொல்கிறேன். முதலாவது மதியீனமான ஜெபம், இரண்டாவது தகாத விதமான ஜெபம், மூன்றாவது ஒரு ஜெபத்தை சொல்கிறேன். மத்தேயு நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே 21 பாருங்கள். செபேதியாவினுடைய அந்த மனைவி, அதாவது யாக்கோபு யோவானுடைய தாய் வந்து ஆண்டவரிடத்திலே கேட்கிறார்கள், ஆண்டவரே, நீர் மகிமையிலே வரும் பொழுது என்னுடைய ஒரு மகன் உம்முடைய சிங்காசனத்தில் வலது பக்கத்திலும் ஒருவன் இடது பக்கத்திலும் உட்காரும்படி அருள் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது என்ன? ஒரு பொசிஷன், அதாவது ஒரு பதவி, அதற்காக பண்ணுகிற ஒரு ஜெபமாகும். உடனே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்பதை தெரியாமல் கேட்கிறீர்களே என்று சொல்லி அந்த பெண்ணை கடிந்து கொள்கிறார்.
அப்படியானால் இந்த ஜெபத்துக்கு பேர் இக்னரன்ஸ் பிரேயர் என்று சொல்லலாம். அறியாமையில் பண்ணின ஒரு ஜெபம். இந்த அறியாமைக்கு காரணம் என்ன? தன் பிள்ளைகள் இப்பொழுதும் ஆண்டவரிடத்தில் உள்ள அப்போஸ்தலர்கள் 12 பேரிலே 2 பேராக இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வட்ட ஒரு நண்பர்கள் வட்டத்திலே 3 பேர், பேதுரு, யாக்கோபு, யோவான். அந்த 3 பேர்ல 2 பேர் இவர்கள் தான் மெஜாரிட்டி. ஆனால் அவள் சொல்லுகிறாள், அது இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறாள். ஒரு பக்கத்திலே பார்த்தால் இது ஒரு ஆவிக்குரிய தன் பிள்ளைகளின் ஆவிக்குரிய நிலையை குறித்து அவள் பண்ணுகிற பிரார்த்தனை போல் இருக்கிறது. இரண்டாவது ஒரு காரியம், அவள் என்ன கேட்கிறோம் என்று அறியாமல் பண்ணுகிற ஒரு நிலையாக அது காணப்படுகிறது. ஆண்டவர் கேட்கிறார், என்ன கேட்கிறோம் என்று தெரியாமல் கேட்கிறீர்களே என்று சொல்லிவிட்டு, நான் பெற்ற ஸ்நானத்தை உங்களால் கூடுமோ, நான் பானம் பண்ணின பாத்திரத்தில் பானம் பண்ண கூடுமோ என்று கேட்கிறார். உடனே அவர்கள் முடியும் என்கிறார்கள். ஆண்டவர் சொன்ன ஸ்நானம் என்ன? பாடுகளின் ஸ்நானம். ஆண்டவர் பானம் பண்ணின பாத்திரம் என்ன? பாடுகளின் பாத்திரம். உடனே அவர்கள் முடியும் என்கிறார்கள். உடனே ஆண்டவர் சொல்கிறார், பிதா இவர்களுக்கு யாருக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரோ அவர்களுக்கே இந்த இடம் கிடைக்கும் என்கிற பொருளிலே அவர் பதில் உரைக்கிறார். அருமையானவர்களே, அநேக சமயங்களிலே பொசிஷனுக்காக, பதவிக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை நம்முடைய தேசத்திலே தேர்தல் நடைபெறும் பொழுது நமக்கு விருப்பமான கட்சி ஜெயிக்க வேண்டும் என்று அநேக ஜெபிப்பதுண்டு, உபாசிப்பதுண்டு. சபை தேர்தல் வரும்போது கூட தனக்கு பிரியமான மக்கள் ஜெயிக்க வேண்டும் என்று அநேகர் கூட்டங்களை நடத்துவது உண்டு. ஆனால் இது எல்லாமே ஒரு prayer for position, prayer for authority, prayer for ignorance என்று சொல்லலாம். அருமையானவர்களே, 3 ஜெபங்களை சொன்னேன். முதல் ஜெபம் என்ன? மதீனமான ஜெபம். இரண்டாவது ஜெபம் என்ன? இச்சைகளை நிறைவேற்றுகிற ஜெபம். மூன்றாவது ஜெபம் என்ன? அறியாமையின் ஜெபம் என்று சொன்னேன். நான்காவது ஒரு ஜெபத்தை சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்திக்க போகிறேன். 1 யோவானின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 1 யோவானின் புஸ்தகம் மிக முக்கியமான ஒரு புஸ்தகம். இதிலே 5ஆம் அதிகாரத்தை நான் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே பாருங்கள், 14, 15 பாருங்கள். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். இதிலே 14 பாருங்கள், அவருடைய சித்தத்தின்படி என்ற ஒரு வார்த்தை வருகிறது. ஆகவே கடைசி ஜெபம் என்ன? தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய இயேசுவானவர் கெத்செமனேலே ஜெபித்தார். ஜெபித்துக்கும் பொழுது இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னார். பிறகு அவர் கடைசியா ஜெபத்தை முடிக்கும் போது உம்முடைய சித்தத்தின்படி என்று சொல்லி பிதாவின் சித்தத்துக்கு தன்னை கையளித்து ஜெபித்ததை நாம் திருமறையிலே வாசிக்கிறோம் அல்லவா? அப்படியானால் நம்முடைய ஆண்டவருடைய வாழ்க்கையிலே நடந்ததெல்லாம் தெய்வ சித்தம்தான். நம்முடைய வாழ்க்கையிலே பல சித்தங்கள் நடக்கிறது. ஒன்று சுய சித்தம், பிசாசின் சித்தம், மனித சித்தம், 4வது தெய்வ சித்தம். நான் எப்போது ஜெபிப்பேன், ஆண்டவரே என் வாழ்க்கையிலே சுய சித்தம் நடக்கக்கூடாது, மனித சித்தம் நடக்கக்கூடாது, பிசாசின் சித்தம் நடக்கக்கூடாது, தேவ சித்தம் மாத்திரம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நான் பிரார்த்திப்பது உண்டு. அருமையானவர்களே, வாரன் வெஸ்பி என்கிறவர் இப்படி எழுதுகிறார், சில சமயங்களிலே நம்முடைய சித்தத்தை அவர் அடித்து தம் சித்தத்தை அவர் எழுதுவார் என்று. சம்டைம்ஸ் காட் ஓவர் ரைட்ஸ் அவர் ரைட்டிங் என்று கூட அவர் எழுதுகிறார். அருமையானவர்களே, உண்மைதானே? அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே சுய சித்தங்கள் நடந்தால் உலகத்திலே விபரீதங்கள் வந்துவிடும். நாம் விரும்புகிறது, வாஞ்சித்தது எல்லாமே நாம் நிறைவேறினால் விபரீதங்கள் என் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில நடந்துவிடும். ஆண்டவர் ராஜா, அவர் சித்தம் வைத்திருக்கிறார், அதன்படி நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் தேவ ராஜ்யத்துக்குள்ளே நுழைவதில்லை.
யார் பிதாவின் சித்தத்தை செய்கிறானோ அவனே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவன் நுழைவான் என்று ஆண்டவராய் இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் தீர்க்கசனம் உரைப்பதினாலோ அல்லது நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நற்செய்தி அறிவிப்பதினால் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் செய்ய வேண்டும். தேவ சித்தத்தை எப்படி கண்டுபிடிப்பது? அது ஒரு பயங்கரமான ஒரு கேள்வியாகும். நானும் ஏராளமான தேவ சித்தத்தை குறித்த புஸ்தகங்களை வாசித்தேன். யாருமே பரிபூரணமான அந்த தெளிவை எழுதவில்லை. ஆனா வேதாகமம் மட்டுமே பரிபூரணமான வழிநடத்தலை கொடுக்கிறது. தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க முதல் வழி என்ன? முதலாவது உள் உணர்வு. நமக்குள்ளே ஆவியானவர் இதை செய்யாதே என்று சொல்லி உள் உணர்வை தருவார். அது முதல் படி. ஆனால் உள் உணர்வை நம்பி தண்ணீரிலே குதித்து விடக்கூடாது. இந்த உள் உணர்வை உறுதிப்படுத்த வேத வசனத்தின் ஆதாரம் வேண்டும். வேத வசனத்தை ஒழுங்காய் வாசித்து கொண்டிருந்தால் அந்தந்த நாளின் பகுதியின் வழியாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை உறுதிப்படுத்துவார். கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட். மூன்றாவது என்ன? தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க மூன்றாவது வழி, நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமாதானம் கொடுக்கப்படும். நீங்கள் தேவ சித்தம் செய்தால் தேவனுடைய சமாதானம் கிடைக்கும். நீங்கள் தேவ சித்தம் செய்யவில்லை என்றால் தேவ சமாதானம் போய்விடும். மூன்றாவது. நான்காவதாக, நீங்கள் செய்கிறது தேவ சித்தமா என்று அறிவதற்கு மூத்த ஆவிக்குரிய முதிர்ச்சியான ஊழியரிடத்திலே போய், விசுவாச அண்ணன்மாரிடத்தில் போய் அல்லது சகோதரத்தில் போய் உங்கள் காரியத்தை சொல்லும் போது அவர்கள் தெளிவாய் உங்களுக்கு ஆலோசனை சொல்வார்கள். காட்லி பீப்புள்ஸ், அதாவது ஆலோசனை என்று சொல்லலாம். அடுத்ததாக நாம் தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவர் வரங்கள் வழியாக, ஆவிக்குரிய அனுபவங்கள் வழியாக உறுதிப்படுத்துவார். ஒருவேளை சொப்பனத்தினாலோ தரிசனத்தினாலோ அல்லது நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற செய்தி வழியாகவோ அல்லது தீர்க்கதரிசன வார்த்தை வழியாகவோ ஏதாவது ஒன்று வழியாக ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். ஆண்டவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவதற்கு இன்னொரு வழி என்ன என்றால், அது உண்மையாகவே சூழ்நிலைகள் சாதகமாயிருக்கும். நான் பாட வேண்டும் என்று தேவ சித்தம் இருந்தால் எனக்கு நல்ல பாடுகிற குரல் வளம் இருக்கும். அப்படியானால் அருமையானுள்ளே, நாம் தேவ சித்தம் செய்ய வேண்டும், சூழ்நிலைகள் சாதகமாயிருக்க வேண்டும். நீங்கள் வேதாமத்தை வாசிக்கும் பொழுது 99% சாதகமாக இருக்கும். அதுதான் தேவ சித்தம். ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட மக்களுக்கு தேவ சித்தம் ஆரம்பத்திலே எதிர்மறையாக, நெகட்டிவாக இருக்கும். ஆனால் கீழ்ப்படியும் பொழுது அது சாதகமாய் மாறிவிடும். யோசுவாவின் காலத்திலே யோர்தான் பக்கத்திலே போங்கள் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். யோர்தான் பக்கத்திலே போகிறார்கள். அறுவடை காலத்திலே வருகிற வெள்ளம் போல ஓடுகிறது. ஆனால் லேவியர்கள் கால் வைத்த உடனே 2ஆக பிளந்தது. அப்படியானால் முதலாவது எதிர்மறையாய் இருந்தது, ஆனால் கீழ்ப்படி ஆரம்பித்த உடனே சாதகமாய் மாறியது. ஆண்டவருடைய சித்தம் என்றால் உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு, உங்களுக்கு தேவைகளை சந்திப்பார். ஜார்ஜ் முல்லர் எழும்ப சொல்கிறார், ஆண்டவர் ஒரு திட்டம் தருவார், ஆனால் அதற்குரிய பாதுகாப்பை தருவார், அதனுடைய தேவையை சந்திப்பார். உள் உணர்வு, தேவ சமாதானம், வேத வசனத்தின் அந்த உறுதிப்படுத்தல், வரங்களினால் அதை அங்கீகரித்தல், சூழ்நிலை சாதகமாக இருத்தல், மூத்த சகோதர சகோதரிகளின் ஆலோசனை, 7வது பாதுகாப்பும் தேவையும் சந்திக்கப்படுதல். இந்த 7 காரியம் வழியாக நான் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து செயல்பட்டு வருகிறேன். 4 ஜெபங்களை சொன்னேன். மதியீனமான ஜெபம் பேதுரு பண்ணியது. இச்சைகளை நிறைவேற்றுகிற அந்த ஜெபம் என்பது உண்மையாகவே அங்கே யாக்கோபு 4:3 வருகிறது. அறியாமை ஜெபம் என்பது யாக்கோபு யோவானுடைய தாய் பண்ணின ஜெபம் அல்லது அவர்கள் பண்ணின ஜெபம். 4வது ஜெபம் தேவ சித்தத்தின்படி பண்ணுகிற ஜெபம். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை செய்து தொடர்ந்து இந்த திருப்பணியை ஆண்டவருடைய 2வது வருகையின் பரிந்தும் இதை செய்யும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு அருள் புரிவாராக. எனக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். நானும் உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிப்பேன். இந்த ஆண்டு என்னுடைய ஊழியத்திலே 51வது ஆண்டுக்குள்ளே கால் வைத்திருக்கிறேன்.
பேக் டு த பைபிள் வழியாக சத்தியவசன நிகழ்ச்சிகளிலே வானொலியிலும் தொலைக்காட்சிகளிலும் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி வருகிறேன். ஃபீபா ஆன்லைனிலும் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி வருகிறேன். என்னுடைய செய்தியை நீங்கள் கேட்க விரும்பினார் அங்கே யூடியூப்ல சுசி அண்ணன் ஆன்லைன் என்கிற ஒரு யூடியூப் சேனலிலே 900க்கு மேலான செய்திகள் உண்டு. அதை கேட்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். நாம் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். எல்லாரும் ஒருமனப்படுவோம். ஆண்டவரை நோக்கி நாவுகளை திறந்து தோத்தரிப்போம். ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஒருவேளை நம்முடைய ஜெபம் மதியின ஜெபமா, நம்முடைய ஜெபம் இச்சைகளை நிறைவேற்றுகிற ஜெபமா, நம்முடைய ஜெபம் அறியாமையின் ஜெபமா, அல்லது நம்முடைய ஜெபமானது உண்மையாகவே தேவ சித்தத்தின் அடிப்படையில் உள்ள ஜெபமா? ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களோடு நீ தொடர்ந்து பேசும். பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்களை தொடரட்டும். ஆண்டவரே, இந்த ஆன்லைன் ஜெப ஊழியமானது வருகையின் பரிந்து நடைபெற உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். ஒருவருக்கொருவர் ஜெபிக்க எங்களுக்கு பலன் தாரும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். இந்த கூட முடிவு ஜெபமாக ஆமா இருக்கனே. சரி சரி, ஓகே ஓகே, ஜெபம் பண்ணுங்க. ஓகே ஓகே. எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, இந்த 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 ஜெப வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கர்த்தாவை ஜெபத்தில் கலந்து கொண்ட ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல ஜெப வாஞ்சைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, நாங்கள் ஜெபித்த பல்வேறு ஜெப குறிப்புகளை ஆண்டவர் கர்த்தர் கேட்டி ஊழியத்தை ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தை செய்கிற சாருக்கு ஆண்டவரை கர்த்தாவை நல்ல சரீர பலத்தையும் ஆண்டவரை நல்ல சுகத்தையும் தரும்படி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதே போல சாருடைய ஆண்டவர் குடும்பத்துக்காக, அக்காவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அக்காவையும் ஆண்டவரை இன்னும் அவர்களை எடுத்து பயன்படுத்தும். இந்த ஊழியத்துக்காக ஆண்டவர் ஜெபிக்கிற ஆண்டவர் பல்வேறு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த ஊழியம் ஆனது ஆண்டவர் அநேக சகோதரிகளுக்கு ஆண்டவர் அதே போல சகோதரர்களுக்கு பிரயோஜனமாக ஆண்டவர் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நாங்கள் கேட்ட செய்திகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கர்த்தாവ് ஜெபத்தை பற்றி கேட்டோம். அதிலே நாங்கள் ஆண்டவர் கேட்ட செய்தியின் அடிப்படையில் ஆண்டவரை நாங்கள் எடுத்த தீர்மானங்களை ஆசீர்வதியும். நாங்கள் பண்ணுகிற ஜெபங்கள் ஆண்டவரை கர்த்தருக்கு பிரியமான ஜெபங்களாக மாறும்படி ஆண்டவர் சாலமோன் ஜெபித்தது போல, சாலமோனுடைய ஜெபத்தை போல நாங்கள் ஜெபிக்க நீங்கள் உதவி செய்யும். கர்த்தாவே, ஆண்டவரை அதே போல ஆண்டவரை இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்த ஜெபிக்கிறோம். அவருடைய வேலை, அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள் மத்தியிலே அவர்கள் கர்த்தருக்கென்று வல்லமையான சாட்சிகளாக மாற்றும்படி ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே கர்த்தாவை அநேக மக்கள் இதிலே கர்த்தாவை இணைந்து பயன்பெற நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டவரே கர்த்தாவை கடந்த நாட்கள் முழுவதும் கூட இருந்தே ஆண்டவரே 1000 கர்த்தாவை ஜெப நாளை நீர் ஆண்டவர் காண செய்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளை சாரை நீர் ஆசீர்வதியும். அவருடைய தலையின் மீது உங்களுடைய கரங்களை வைத்து அவருக்கு ஆண்டவரை பரிபூர்ண விடுதலையும் நல்ல சுகத்தையும் தரும்படி நாங்கள் இந்த நாளில் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தீர்க்காயுசை தாரும். ஆண்டவரை அவருடைய சரீரத்தின் பலன் ஆண்டவரை கர்த்தாவை இனி வர காலத்துக்கு கூடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினால் நம்முடைய மகனையும் மகளையும் நம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் மூலமாக அநேகர் ஆண்டவரே அவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள கர்த்தருக்கென்று வைராக்கியமான ஒரு பெரும் கூட்டத்தை அவர் கூட்டத்தக்கதாக கலந்தாரும். இந்த நாள் முழுதும் கூட இருந்து இந்த கர்த்தாவை நேரலை ஜெபத்தில் ஆண்டவர் கலந்து கொண்டவர்கள், ஆண்டவர் ஜெபித்தவர்கள், பாட்டு பாடினவர்கள், சாட்சி சொன்னவர்கள், ஆண்டவர் அதே போல செய்தி சொன்னவர் தொடர்ந்து வழி நடத்தும். நீர் எங்களை ஆண்டவர் கடைசி வரை நடத்தும். அற்புதங்கள், அடையாளங்கள், பெரிய பெரிய ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்களாக நீர்களை மாற்றப் போகிறீர். அதற்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமேன், ஆமென். ஆமேன், ஆமென். ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Okay. எல்லாரும் கட்டாயமாக அடுத்த வாரம் வாருங்கள். அடுத்த வாரம் வந்து நம்ம அடுத்த வாரத்துல வந்து அடுத்த ஜெப நாள் வந்து சனிக்கிழமை. சனிக்கிழமை வந்து சகோதரி பெஸ்ஸி விமல் அவர்கள் நமக்கு பழத்தாக இந்த இந்த பகுதியிலே எதிரும் படத்துக்கு நம்ம பகிர்ந்து கொள்வார்கள். வந்து பங்கு பெறுங்கள். கரும ஆசிரியப்பார்கள். கூட நம்ம பிதாவாகிய ஓகே. தேவனாலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்தாவின் ஐக்கியத்தினாலும் சகோதரர்களுக்கு சமாதானமும் விசுவாசக்கூடிய அன்பும் உண்டாவதாக. ஆமென். ஆமென். துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே ஹalleluya துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே ஆமென் ஹalleluya ஸ்தோத்திரம். இந்த யாவரும் நன்றி. விசேஷமாக என்ன செய்தி கொடுத்த அண்ணனுக்காக ஸ்தோத்திரம் சேர்த்துக்கிறேன். அவங்களுடைய தம்பி ஆனந்த் விஜயகுமார் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க வந்து முழு ஜீவத்தை பண்ணாங்க. அவங்களுக்கு நன்றி சேர்த்துக்கிறேன். நன்றி சேர்த்துக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக தொடர்ந்து இந்த ஊழியத்தை நடத்துவராக. 1000 ஆண்டு நாடே கடந்து விட்டோம். 1001ஆம் நாளும் நம்ம எல்லாம் கூட போகிறோம். வந்து சேருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக. நேரமானது மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆமென்